ஒரு பெரிய காட்டுக்கு நடுவில் ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜகுமாரி இருந்தாள். அவள் பெயர் ஆனா. மன்னருக்கு வயசாயிட்டே போற காரணத்தினால தன்னோட மகள் ஆனாவுக்கு திருமணம் பண்ணி வச்சுன்னு முடிவு பண்றாரு. 4 ராஜகுமாரர்கள் ஆனாவை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக வராங்க. நான் தான் பெரியவன்னு 4 பேரும் போட்டி போட்டுக்கிறாங்க. அப்போ ஆனா சொல்றா, என்ன திருமணம் பண்ணிக்க போறவங்களுக்கு வீரம் மட்டும் பத்தாது, அறிவும் திறமையும் இருக்கணும்னு. மன்னர் ஒரு முடிவு பண்றாரு. 4 பேர்ல யாரு 3 ரத்தினக்கல்ல கொண்டு வரீங்களோ அவங்கள ராஜகுமாரிக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு. 4 பேரும் ரத்தினக்கல் தேடி காட்டுக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி போற வழியில அடிப்பட்ட ஒரு மான் பார்த்தாங்க. ராஜகுமாரன் தேவ் மட்டும் அந்த மான்குட்டிக்கு உதவி செய்ய, அந்த மான்குட்டி உன்னோட உதவிக்கு நன்றின்னு சொல்லி அவனோட கருணைக்கு பரிசா ஒரு ரத்தினக்கல் கொடுக்குது. மலைக்கு மேலே ஒரு மந்திர கதவு பார்க்குறாங்க. அது அவங்க கிட்ட ஒரு புதிர் போடுது. அடிப்படை இல்லாமல் உயருவான், மொழி இல்லாமல் பேசுவான், அவன் யாருன்னு. மற்ற 3 ராஜகுமாரங்களும் குழம்பி போய் நிற்கிறாங்க. தேவ் மட்டும் மேகம்னு பதில் சொல்கிறான். அவனோட அறிவுக்கு பரிசா அந்த மந்திர கதவு அவனுக்கு ஒரு ரத்தினக்கல்ல பரிசா கொடுக்குது. கடலுக்கு நடுவில் ஒரு மந்திரவாதி தோன்றி உங்களோட ஆசைகள் என்னன்னு 4 பேர்கிட்டையும் கேட்குறாரு. முதல் ராஜகுமாரன் சொல்கிறான், இந்த உலகத்துக்கே நான் ராஜாவாகணும்னு. 2வது ராஜகுமாரன் சொல்கிறான், இந்த உலகம் ஃபுல்லாக என்னோட அறிவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு. 3வது ராஜகுமாரன் சொல்கிறான், என்னோட புகழ் இந்த உலகம் ஃபுல்லாக தெரியணும்னு. தேவ் மட்டும் நான் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும்னு சொல்கிறான். உடனே அந்த மந்திரவாதி சிரித்தபடியே உன்னோட தியாக குணத்துக்கு என்னோட பரிசுன்னு ஒரு ரத்தினக்கல்ல பரிசா கொடுக்கறாரு. 3 ரத்தினக்கல்லையும் எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போறான். ஆனா சொல்றா, அறிவு, திறமை, தியாகம் இது 3 தான் ஒரு அரண்மனையோட சக்தின்னு சொல்லி தேவ திருமணம் பண்ணிக்க முடிவு பண்றா. மற்ற 3 ராஜகுமாரங்களும் தன்னோட தவற உணர்ந்துட்டாங்க. நல்ல மனசுதான் உண்மையான வீரம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ராஜகுமாரி ஆனாவும் தேவும் திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க.